அனைவருக்கும் வணக்கம். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூவார் அப்படின்ற பகுதியை சேர்ந்தவர் தான் முருகன். இவருக்கு வயசு 68 ஆகுது. இவர் பேங்க்கில் முன்னாடி வேலை பார்த்து இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார். இவருக்கு ஒரு பையன் இருக்கான், மாற்றுத்திறனாளி பையன் தான். இவரோட ஒய்ஃப் கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடியே உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்க. ஸோ இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இவரும் இவரோட பையன் 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இவரோட ஒய்ஃப் இருக்க வரைக்கும் இவரோட மாற்றுத்திறனாளி பையனுக்கு எல்லா வேலையும் அவங்க தான் பார்ப்பாங்க. அதாவது அந்த பையனுக்கு சாப்பாடு ஊட்டி வரதா இருக்கட்டும், பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், அவனை குளிப்பாட்டி விடுறதுன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை மாதிரி எல்லா வேலையும் அவங்க தான் பார்த்துக்குவாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் கடந்த 10 வருஷமாக இந்த முருகன் தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது முருகனுக்கு என்ன தோணுதுனாக்கா, இன்னும் எவ்வளோ நாள் தான் நம்ம இவனை பார்த்துக்கிறது. ஸோ இவனை பார்த்துக்கிறது ஒரு தாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு. இதுக்காக என்ன பண்ணுறதுன்னா, 2வது ஒரு மேரேஜ் பண்ணுனா வரப்போகிற பொண்ணு இவனை பையன் மாதிரி பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு முருகன் ஒரு பிளான் பண்ணுறாரு. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா புரோக்கர்கிட்டையும், அதாவது மேரேஜ் புரோக்கர்கிட்டலாம் சொல்லி வைக்கிறாரு. தனக்கு ஒரு 2வதாக ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணணும், வர்ற பொண்ணு தன்னோட பையனே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவரு சொல்கிறாரு. இவர் இந்த மாதிரி புரோக்கர்ட்டெலாம் சொல்லி வரன் தேடிக்கிட்டே இருக்காரு. ஆனால் எந்த ஒரு புரோக்கருமே இவருக்கு பொண்ணு இருக்குன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா யாருமே இவர் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா வயசும் 68க்கு மேலே ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி பையனை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ ஒருத்தர் கூட இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பமே தெரிவிக்கல. இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, ஆனாலும் இப்படியே விட்டுற முடியாது இல்லையா, அதனால் கேரளாவில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பரில் ஒரு ஆடு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, தன்னோட பையனை பார்த்துக்கிறதுக்காகவும் தான் வீட்டில் சமைச்சு போடுறது, இந்த பையனை ஆல்ரெடி மாற்றுத்திறனாளி பையன்ற டீட்டெயிலாம் சொல்லி இவனையும் பார்த்துக்கணும், சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கணும். ஸோ இதுக்கு ஒரு வேலையாள் தேவைப்படுது, வீட்டிலே தங்கியிருந்து வேலை பார்க்கணும், அவங்களுக்கு சேலரியாக மாதம் 25,000 சம்பளம் தரேன்னு சொல்லிட்டு ஒரு ஆடு கொடுக்குறாரு. ஸோ இந்த ஆடை பார்த்துட்டு ஒரு பொண்ணு இவர் வீட்டுக்கு வராங்க, முருகன் வீட்டுக்கு. அந்த பொண்ணோட பேர் துர்கா. வயசு 39 ஆகுது. இவங்க உங்கள் பையனை நான் பார்த்துக்கிறேன், உங்கள் வீட்டில் சமைச்சு போட்டுக்கிறேன், இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இவரும் ஓகேன்னு சொல்லிட்டு தங்க வைக்கிறாரு. இந்த துர்காவை நல்லபடியாக வேலை பார்த்துக்கிறாங்க, தன்னோட பையனெல்லாம் பார்த்துக்கிறாங்க. சொந்த மனைவி இருந்து எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அந்தளவுக்கு இந்த துர்காவை பார்த்துக்கிறாங்க. ஸோ இவருக்கு பிடிச்சி போகுது. இந்த மாதிரியே நாட்கள் போகுது. ஆனால் வந்ததுலேருந்தே இந்த துர்காவுக்கு இந்த முருகன் மேலே ஒரு கண்ணு. இவரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. ஸோ இவரை எப்படியாவது நாம் கரெக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. இதுக்காக என்ன பண்ணுறாங்கனாக்க, இந்த முருகன் பக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் தன்னோட ட்ரெஸ்ஸு சரியாக போடாமல், அதாவது ஒரு கிளாமராக என்ன பண்ணுறாங்கனாக்க, தன்னோட உடல் பாகங்கள்லாம் தெரிகிற அளவுக்கு, மார்புலாம் தெரிகிற அளவுக்கு இவர்கிட்ட காட்டிக்கிட்டே அப்படியே வேலை பார்க்குற மாதிரி நடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் தன்னோட உடம்பு தெரிகிற மாதிரியே ட்ரெஸ் பண்ணுறது, இவர் முன்னாடி அந்த மாதிரி நடக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணவும் கொஞ்ச நாள்லேயே இந்த முருகனுக்கு பிடிச்சி போயிடுது. முருகன் என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த பொண்ணுக்கிட்ட அப்ரோச் பண்ணுறாரு. இந்த பொண்ணு ஆல்ரெடி இந்த பிளானில் இருந்ததுனால அவங்களும் ஓகே சொல்கிறாங்க. ஸோ 2 பேரும் அதே வீட்டிலே உல்லாசமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இந்த வீட்டிலே இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த துர்கா என்ன பண்ணுறாங்கனாக்கா, எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இவரும் தாராளமாக பணத்தை கொடுக்குறாரு. இந்த மாதிரி அடிக்கடி இந்த பொண்ணு பணம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பணமும் அவர் கேட்கும்போதெல்லாம் கொடுக்குறாரு. இந்த முருகன் என்ன சொல்கிறாருனாக்கா, நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, என் பையனே நல்லபடியாக பார்த்துக்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஆல்ரெடி உனக்கு 25,000 சம்பளம் தரேன், இப்போ 40,000 மாற்றி உனக்கு சம்பளம் தரேன். அது மட்டும் இல்லாமல் என் வீட்டோட மொத்த நிர்வாகமும் நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட துர்காவுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், இவரை பிடிச்சி போச்சு, அதனால் கல்யாணமும் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே சொல்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்துட்டு கல்யாணம் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இதை பிரம்மாண்டமாக பண்ண முடியாது, ஏன்னா ஏஜ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதை பிரம்மாண்டமாக பண்ணால் சொந்தக்காரங்களாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கனாக்கா, யாருக்கும் தெரியாமல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய்ட்டு மேரேஜ் பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க. இந்த முருகனும் இந்த துர்காவும் சேர்ந்துட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு கிளம்பி அங்கேருந்து போகிறாங்க. ஸோ கிளம்பும்போது தன்னோட ஒய்ஃபோட நகையெல்லாம் ஒரு 20 பவுன் நகையை எடுத்து இந்த பொண்ணுக்கு போட்டு விட்டு 2 பேரும் ஆட்டோவில் தான் போகிறாங்க. ஸோ ஆட்டோவில் போய்ட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இறங்குறாங்க. அப்போ தான் துர்கா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, என்னோடய ஆதார் கார்டை வீட்டிலே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்த அதே ஆட்டோவிலே இந்த துர்கா கிளம்பி போகிறாங்க. ஸோ துர்கா கிளம்பி போய் ரொம்ப நேரம் ஆகுது, ஆனால் திருப்பி வரவே இல்லை. ஸோ ரொம்ப டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த முருகன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. கால் பண்ணி பார்க்குறாரு எங்கே வர்றாங்கன்னு சொல்லி கேட்கலான்னு. கால் பண்ணுனா ரிங் போகுது, ஆனால் ஃபோன் எடுக்கவே இல்லை. சரி மறுபடியும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கார் இந்த முருகன். ஆனால் இவர் மறுபடியும் வெயிட் பண்ணிட்டு இருந்தது தான் மிச்சமே தவிர அந்த துர்கா வரவே இல்லை. ஸோ திரும்பவும் கால் பண்ணி பார்க்குறாரு, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. இருந்தாலும் அவர் தன்னம்பிக்கையோடு என்ன பண்ணுறாருனாக்க, அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் அதே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எப்படியாவது துர்கா வந்துடுவாங்கன்ற ஒரு சின்ன நம்பிக்கையில் அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு.
ஸோ இந்த மாதிரியே வெயிட் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் ஈவினிங் ஆகியும் அந்த துர்கா வரவே இல்லை. ஃபோனும் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்கார். இப்போ தான் இந்த முருகனுக்கு ஒரு விஷயம் புரியுது, நம்மளை வந்து இந்த பொண்ணு ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு கிளியராக தெரிய வருது. ஸோ 20 பவுன் நகையும் எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி ஒன்றா இருக்கும்போது சில்லறையாக பார்த்தீங்கன்னா பணம் வந்து நிறைய டைம் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பணத்தையும் இந்த நகையை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற விஷயமே முருகனுக்கு அப்போ தான் தெரிய வருது. ஸோ முருகன் என்ன பண்ணுறாருனாக்கா, ஒருவேளை இதை வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்திலே இருக்கும்போது தான் ஓகே போய் போலீஸ்லேயே வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இது மாதிரி அந்த பொண்ணோட ஃபோட்டோ காட்டி, இந்த பொண்ணோட பேர் துர்கா, இவங்க வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க, பணம் நகை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸ்டேஷனில் இந்த பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்தோன்னே அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்கனாக்க, இந்த பொண்ணு வந்து உங்களை மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேரை ஏமாற்றிருக்கா. ஆக்சுவலாக பக்கத்து ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஐ, ஒரு 50 வயசு இருக்கும், அவரையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து ஏமாற்றிருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த பொண்ணை கண்டிப்பாக பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு இந்த ஃபோட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணி அந்த பொண்ணை வந்து தேடுறாங்க. இந்த முருகன் வந்து இங்கே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது தான் இன்னொரு விஷயம் வந்து தெரிய வருது. என்ன அப்படின்னா, அந்த பொண்ணோட ஒரிஜினல் நேம் ஆக்சுவலாக துர்காவே கிடையாது, அஸ்வதி அச்சு அப்படிங்கிறது அந்த பொண்ணோட ஒரிஜினல் பேர். அவங்க வந்து கொல்லம் பகுதியை சேர்ந்த ஒரு பொண்ணு தான். ஸோ இந்த மாதிரி பேரை மாற்றி இந்த மாதிரி வந்து எல்லோரும் ஏமாத்துறத அந்த பொண்ணு வந்து வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ போலீஸ் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த கஸ்டமரை பார்க்க போயிட்டாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா யாராவது கிடைப்பாங்களான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தேடும்போது ஒரு ரிட்டையர்டான ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸர் வந்து சிக்கிறாரு. இவர்கிட்ட இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கனாக்க, எனக்கு வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து ஒரு சின்ன வேலை இருக்குது, அந்த வேலையை நீங்கள் எப்படியாவது முடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஃபேஸ்புக்லேயே வந்துட்டு போய்கிட்டு இருக்கு சேட்டிங்காக. அதுக்கு அந்த ஆர்டிஓ ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, ஓகே என்ன வேணாலும் தரேன்னு சொல்கிறீங்க, உங்களே நான் கேட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிறாரு. ஆக்சுவலாக இவர் இந்த மாதிரிலாம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க. இவர் என்ன பண்ணுறாருனாக்க, இந்த மாதிரி சொல்லவும் அந்த பொண்ணு கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் ஓகே கண்டிப்பாக ஒத்துக்கிறேன்னு சொல்லி அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இவர் இந்த ஆர்டிஓ ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருனாக்கா, ரொம்ப சந்தோஷத்தில் என்னோட பண்ணை வீட்டோட அட்ரஸ் உனக்கு அனுப்பி வைக்கிறேன், நீ உடனடியாக கிளம்பி வான்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அந்த பொண்ணு வந்துட்டு கிளம்பி பண்ணை வீட்டுக்கு வராங்க. கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு மேலே வந்து அந்த பண்ணை வீட்டிலே வந்து இந்த துர்காவும் இந்த ரிட்டையர்டான ஆர்டிஓ ஆஃபீஸர் வந்து உல்லாசமாக இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த துர்கா வந்துட்டு, சார் எனக்கு வந்து இது மாதிரி பணம் வேணும், ஒரு 1 lakh மேலே ஒருத்தட்ட கடன் வாங்கியிருந்தே அவங்களுக்கு வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்கிட்ட இல்லாத பணமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் 1 லட்சத்தை எடுத்து கொடுக்குறாரு. திரும்பவும் 1 லட்சம் கேட்குறாங்க, மறுபடியும் கொடுக்குறாரு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் அவர் வந்து பணம் கொடுக்குறாரு. ஸோ 2 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காரு. அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போனவங்க தான் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். ஸோ இந்த விஷயத்தை வந்து தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்கிட்டையுமே வந்து இவர் வந்து சொல்ல முடியல. சொன்னால் அசிங்கம், தன்னோட பையனாக இருக்கட்டும், தன்னோட ஒய்ஃபாக இருக்கட்டும், யாருக்கிட்ட சொன்னாலும் எல்லாருமே கேவலமாக பேசுவாங்க, திட்டுவாங்க, குடும்பத்துக்குள்ளே வந்து பெரிய சண்டை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இவர் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் 2 லட்ச ரூபா பணம் தானே போனால் போயிட்டு போகுன்னு சொல்லிட்டு அவரும் விட்டுட்டார். இந்த மாதிரியே இருக்கும்போது இந்த அச்சு என்கின்ற துர்கா என்ன பண்ணுறாங்கனாக்கா, கொச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஹைவே ரோட்டில் வந்து நின்றுட்டுருக்காங்க. அதாவது லிஃப்ட் கேட்குறக்காக நின்றுட்டுருக்காங்க. இந்த மாதிரி லிஃப்ட் கேட்குறக்காக நின்றுட்டு இருக்கும்போது ஒரு 35 வயசு இளைஞர் வந்து அந்த ரோட்டில் வராரு. அவங்கள மடக்கி பைக்கில் ஏறுறாங்க. அந்த இளைஞரோட பேர் வந்துட்டு அருள், வயசு வந்து 35 ஆகுது. இவரோட உட்காரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பைக்கில் கிட்டத்தட்ட இந்த லவ்வர்ஸ் உட்கார்ற மாதிரி ரொம்ப உரசி உட்காடுறாங்க. இவர் வந்துட்டு சாதாரணமாக போயிட்டுருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு விடவே இல்லை. திரும்ப திரும்ப இவர் வந்து உரசுறது, கிட்டத்தட்ட ஹக் பண்ணுற ரேஞ்சுக்கு போகிறது, இந்த மாதிரியே பண்ணவும் அவருக்கு வந்து பிடிச்சி போயிடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த துர்கா என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாங்க. அதாவது ஒரு லவ்வர் பேசுகிற மாதிரி வந்துட்டு பேச்சு கொடுக்கறது. இந்த பேச்சிலே வந்து அருளும் வந்து மயங்கிறாரு. ஸோ இதெல்லாம் பைக்கில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே அந்த பொண்ணு வந்து அவரை வந்து கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பைக்கில் போய்கிட்டே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு எல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ இவருக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிடுது. உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக பைக்கை கொண்டு போய் ஒரு லாட்ஜில் விடுறாங்க. லாட்ஜில் போய்ட்டு இந்த பொண்ணும் இந்த அருள் 2 பேரும் சேர்ந்து உல்லாசமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் கிளம்பி அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இவரும் வந்து வீட்டுக்கு போயிட்டார். இந்த அருளுக்கு வந்து ஓகே ஆந்தி வேலை வர வழியில் ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அடுத்து என்ன நடக்குதுன்னா, அடுத்த நாளே ஒரு கால் வருது இந்த அருளுக்கு. என்ன அப்படின்னா, உன்னோட வாட்ஸ்அப்பை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே இந்த துர்கா தான். என்னென்ன ஒரு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, நேற்று லாட்ஜில் இருந்த அந்த வீடியோ வந்துட்டு அப்படியே கிளியராக வந்திருக்கு. அதாவது இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லாட்ஜில் வந்துட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. வீடியோ எடுத்து அனுப்பிட்டு, இந்த வீடியோ வந்து நான் சோஷியல் மீடியாவிலாம் போடக்கூடாதுன்னா நீ எனக்கு 2 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்குறாங்க. ஸோ பயந்து போன அருள் என்ன பண்ணுறாருன்னா, இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத, நான் கண்டிப்பாக உனக்கு பணம் தரேன், ஆனால் என்கிட்ட 2 லட்ச ரூபா பணம் இல்லை,
கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறாருன்னா 1,00,000 ரூபா பணத்தை என்கிட்ட கடன் வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ என் கண்ணு முன்னாடி நீ வந்து வீடியோ டெலீட் பண்ணுன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு வந்துட்டு வீடியோ டெலீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அருள் என்ன நினைக்கிறாருன்னா, அப்பா வீடியோ டெலீட் பண்ணிட்டாங்க, இனிமேல் நம்ம லைஃப்பில் பிரச்சனை இல்லை, இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. ஆனால் திரும்பவும் அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, இதே நம்பரில் வந்து கால் வருது. என்னென்னா, மறுபடியும் வாட்ஸ்அப்பை பாருன்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே வீடியோ அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அதாவது டெலீட் பண்ணுறதுனா அவங்க மொபைலில் இருந்தது மட்டும்தான் டெலீட் பண்ணியிருக்காங்க, வீட்டில் வந்துட்டு வேறு பேக்கப் வச்சுருந்துருக்காங்க. ஸோ இந்த தடவையும் அனுப்பிவிட்டு மறுபடியும் 1,00,000 ரூபா பணம் கொடு, எனக்கு ஆக்சுவலாக 2 லட்சம் தேவை, நீ 1 லட்சம் தான் கொடுத்துருக்கேன், மறுபடியும் 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா உண்மையாகவே நான் வந்து வீடியோ டெலீட் பண்ணிடுறேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இந்த தடவை அருளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அவர்கிட்ட வந்து பணமும் இல்லை, இதை வந்து வீட்லேயும் சொல்ல முடியாது, வெளியில் சொன்னாலும் அவமானமாக போய்டுன்னு சொல்லிட்டு தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு. அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஆல்ரெடி ரோட்டில் வந்ததுலேருந்து அந்த லிஃப்ட் கேட்டது, லாட்ஜில் போய் தங்கியிருந்துன்னு சொல்லி மொத்த விஷயத்தையும் வந்து டீட்டெயிலாக சொல்கிறாரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் விவரமாக இருந்திருக்காரு. என்னென்னா, நீ வந்து பயப்படுறதுனால தான் அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட பணம் கேட்டுகிட்டே இருக்காங்க, நீ தைரியமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு உங்ககிட்ட பணம் கேட்காது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, போயிட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டேஷனில் வந்துட்டு இந்த பொண்ணோட பேர், இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே கிளியராக தெரியுது இந்த ஏமாற்று பெண் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்கிறாங்க. உங்களை மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த பொண்ணு ஏமாற்றிருக்காங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணிகிட்டே இருக்காங்களே, பணம் கேட்குறாங்களே, இப்போ நீ என்ன பண்ணுறன்னா, நீ கால் பண்ணி பணம் ரெடி ஆகிடுச்சு வந்து வாங்கிக்கோன்னு சொல்லி போலீஸ் வந்து சொல்கிறாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த பொண்ணுக்கு, அதாவது துர்காவுக்கு கால் பண்ணி பணம் ரெடி ஆகிடுச்சு எங்கே வரணும்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பொண்ணு ஒரு இடத்த சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. பட் போலீஸ் வந்துட்டு அதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போயிட்டு மஃப்டியில் இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு வந்தோடனே பணத்தை கொடுக்கும்போது கையங்களமாக அந்த பொண்ணை வந்து பிடிச்சிடறாங்க. ஸோ துர்காவை அரெஸ்ட் பண்ணோடனே போலீஸ் வந்துட்டு அந்த மொபைலை வாங்கி செக் பண்ணும்போது தான் போலீஸுக்கே ஒரு அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் பார்த்திங்கன்னா அந்த ஃபோனில் இருக்குது. என்னென்னா 300க்கும் மேற்பட்ட நபர்களோட வந்து இந்த துர்கா என்கின்ற அச்சு பார்த்திங்கன்னா உல்லாசமாக இருந்திருக்காங்க. அதில் இருந்த எல்லாரோட ஏஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் தான், வயசான நபர்களை தான் இந்த மாதிரி ஏமாற்றி இருந்திருக்காங்க. அதாவது இந்த மாதிரி வயசானவங்களோட வந்து உல்லாசமாக இருக்கிறது, அவங்கள மிரட்டி பணம் வாங்குறது, இதையே வந்து தொழிலாக பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இந்த அச்சு. ஸோ போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பொண்ணை வந்துட்டு டீட்டெயிலாக விசாரிக்கும் போது அந்த பொண்ணு ஓப்பனாக உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. ஸோ பணம் பறிக்கிறதா என்னோட டார்கெட்டாக இருந்தது, இதில் வந்து வயசானவங்களே நான் டார்கெட் பண்ணேன், கிட்டத்தட்ட ரிட்டையர்ட் ஆனவங்க வேலையிலேருந்து பணம் இருக்கக்கூடிய நபர்களை வந்து நான் டார்கெட் பண்ணினேன். இதில் வந்துட்டு வயசானவங்க போது எப்படி அவங்க வீட்டில் வந்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்கிட்டே வந்து இந்த வயசான நபர் சொல்ல முடியாது, சொன்னால் அவமானமாக போயிடும், இந்த ஏஜில் இதெல்லாம் உனக்கு தேவையான்னு சொல்லி ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து தப்பாக பேசுவாங்க, அதனால கண்டிப்பாக வெளில சொல்ல மாட்டாங்க, அதனால தான் இந்த மாதிரியான ஆட்களை வந்து நான் டார்கெட் பண்ணேன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஃபைனலாக வந்து இந்த அஸ்வதி அச்சுவை பார்த்தீங்கன்னா ஜெயிலே வந்து போட்டாங்க. ஸோ இதில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தாக்க 1% நபர் கூட கிடையாது. அதாவது 300க்கும் மேற்பட்ட நபர்களை வந்து ஏமாத்துனதில் 1% நபர்கள் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்க வரலை. ஏன் அப்படின்னா, வெளியில் தெரிஞ்சால் அசிங்கம், தன்னோட ஃபேமிலிக்கு தெரியாமல் தான் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, தன்னோட பையனுக்கோ இல்லை தன்னோட மனைவிக்கோ இவங்களுக்குலாம் தெரிஞ்சால் ரொம்ப அசிங்கமாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சொந்தக்காரங்களாம் என்ன நினைப்பாங்க நம்மளை அப்படின்ட்டு தன்னோட கௌரவத்துக்காக யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே வரவே இல்லை. ஸோ இதுதான் இந்த துர்கா என்கின்ற அஸ்வதி அச்சுவோட டார்கெட்டாக இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட திருடனுக்கு தேல் கொட்டினா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரியான ஆட்களை தான் இவங்க வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சோசியல் மீடியாவில், அது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எந்த ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் எந்த ஒரு பொண்ணு அழகாக இருக்காங்க, இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க, நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, ஹாய்னு சொல்கிறாங்க, சாப்பிட்டியான்னு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு, அது பொண்ணாக இருந்தாலும் சரி இல்லை பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்களுக்கு இதே நிலைமை தான். அதாவது பையனும் இதே மாதிரி ஏமாற்றி பணம் பிடுங்கிறதுலாம் நிறைய கேஸ் இருக்குது. ஸோ யார் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் பேசினாலும் யாரும் நம்ப வேண்டாம். அது இப்போ உள்ள ஏஐ டெக்னாலஜியில் வந்துட்டு சுத்தமாக யாருமே நம்ப வேண்டாம். ஏன் அப்படின்னா, சோசியல் மீடியாவில் ஃபேஸ் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் அவங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்த்தா 1ஆம் நம்பர் ஃப்ராடு, பொறுக்கி எப்படி வேணாலும் இருக்கலாம். அது ஆண்களும் பெண்களும் 2 பேருக்குமே சேரும். அதனால் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சோஷியல் மீடியாவை நம்பி நீங்கள் வந்துட்டு எதுவுமே பண்ண வேண்டாம். அது பண விஷயமா இருக்கலாம், இல்லை வரன் பார்க்குற மாதிரியான விஷயமா இருக்கலாம், எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டுமே பார்த்து நான் பழகுவேன், பார்த்தோன்னே லவ்னு சொல்லிட்டு நம்பி உங்களோட லைஃப்பை தொலைச்சிடாதீங்க. சேஃபாக இருங்க. இப்போ இது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் வந்துட்டு மாமா வேலை பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்லாம் கூட வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கால் பண்ணி பேசுகிறதுக்கு இவ்வளோ ருபீஸு, அது இல்லாமல் வீடியோ கால் பண்ணுறதுக்கு இத்தனை ரூபா, பொண்ணு வந்து நிர்வாணமாக வரணுன்னா இத்தனை ரூபான்னு சொல்லிட்டு வித்தியாசமாக மாமா வேலை பார்க்குறதுக்கு லீகலாகவே வந்துட்டு ஆப்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இதுலேயும் போய்ட்டு சிக்கிக்க வேணாம். இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஆபாசமாக வந்துட்டு வீடியோவை போட்டுட்டு இல்லை உங்களோட ஃபோட்டோவை எடுத்து ஆபாசமாக வந்து சித்தரித்து உங்ககிட்டயே பணம் பிடுங்குவாங்க. உங்களை கிட்டத்தட்ட சூசைட் லெவலுக்குலாம் கொண்டுட்டு
போவாங்க. என்ன வேணாலும் நடக்கும். இதனால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்களும் வந்துட்டு யாரும் இந்த மாதிரி பாதிக்கப்பட வேண்டாம். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சோஷியல் மீடியாவை நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட அஸ்வதி அச்சுவை பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.